என்ன பாலா மரம் இருக்கு, மாங்காய் மரம் இருக்கு, புளிய மரம் இருக்கு, அதே மாதிரி அவங்க சொன்ன கொட்டை மரம் இருக்கு. இப்போ போன் அடிச்சான், இப்போ உங்களை வந்து எடுக்க மாட்டேன்றானே. ஏய் தோட்டத்தில் ஆறு பாலை காணா ஏப்பா. ஏய் தோட்டத்தில் ஆறும் இல்லையா? இந்த கொட்டை இதெல்லாம் இருக்கு, ஆளை காணா. நம்ம அப்பா இருந்து சத்தம் போட்டுக்கு இருக்கோம், போனும் எடுக்க மாட்டேன்றியா, ஒன்றும் எடுக்க மாட்டேன்றியா. நம்மள முடித்தோட அலைய வச்சுட்டு காடு வேறலாம் பூரா அழைச்சிடும். என்னப்பா ஆள்லாம் தோட்டத்தில் வந்து சத்தம் போட்டுக்கிருக்க? என்ன சோழியா வந்த? எதுக்கு வந்த? எப்பா ஒரு சோழியா வந்தானப்பா. சரி, அதை சொன்னா பக்க கோடு சொன்னா கேவலைசிக்கும். சரி, அதனால சொல்லாம போன் அடிச்சா வர சொன்னேன், வந்தேன். சரி, ஆனா அந்த போய் சொன்ன இடத்துக்கு தான் கரெக்டா வந்து நான் நிக்கிறேன். அவன் சொன்னான். ஆனா வெறும் தோட்டத்துக்குள்ள வந்து கத்தனை ஆறு இருக்கா? ஒரு குருவி கூட கிடையாது. அப்படியா? ஆமா, இந்த தோட்டத்துல நான் தான். இங்க யாருமே இல்ல. அவன் தப்பா சொல்லி விட்டுருக்கான். என்ன விவரம்? மட்டும் சொல்லு. அது நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். சொல்லித்தானே ஆகணும். சொல்லித்தானே ஆகணும். அப்ப இருக்கும் எப்படின்னா, ஒரு ஆள்கிட்ட காசை வாங்கி அந்த பயிரை கொடுத்துட்டு நம்மளுக்கு பழக்கமான பையன், சரி, வேண்டிய பையன், சரி. ஆனா 3 மாசம் கரெக்டா வட்டி காசு அவங்க கிட்ட கொடுத்துட்டான். சரி, வாங்கினால்கிட்ட. சரி, இப்ப இந்த 3 மாசமா காசு கொடுக்கல. அந்த கொடுத்த ஆளு வந்து என்னைய வந்து ஜாமீன் எடுத்து காசு வாங்கி கொடுத்த. ஆமா, ஏன்னா காசை நீ கட்டு அப்படின்னு கேக்குறியான். ஆமா, அப்ப போன் போட்டோன்னு இந்த இடத்துக்கு வாழ்ந்துருக்கான். ஆமா, போன் போட்டதுக்கு இன்னும் இந்த மாதிரி மாங்காய் மரம் இருக்கு, இந்த பாலாம கண்டை இருக்கு, இந்த புளிய மரம் இருக்கு, இந்த கொட்டை இதெல்லாம் சொன்னேன். சரி, ரெக்க சொல்லி விட்டு ஆள் மாறிக்கிட்டான். ஆளு இங்கதான் இருக்கிறப்பா. சரி, உனக்கு காசு வந்து சோறு கை மேல கொடுக்குறேன், அந்த வட்டி மூலம் கொடுத்துறேன். சரி, நீ வாங்கிட்டு போய் அங்க போய் அடைச்சிருன்னு சொல்லிட்டான். சாக்கு எடுத்துட்டு பைய எடுத்துட்டு வந்துட்டாக்க, காசை வாங்கி பைக்கில் ஓட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பைய வர எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமாப்பா, நிம்மதியா இருக்கலாம்ல. எதுக்கு நம்ம காசை வாங்கி கொடுத்து கெட்டவர் எடுக்கச்சேன்னா? சரி, போன் போட்டாச்சா? போன் போட்டல படுக்கல, எடுக்க மாட்டால. காசுண்டாலும் எடுக்க மாட்டாங்க. அப்படி காசு எடுத்து வந்து எப்படியா படுப்பாங்க? ஏப்பா, அதுக்கு முன்னால சொன்னா என் கூட எல்லாம் ஒருத்தன் தெரியா, ஒரு 100 தடவை போன் போட்டாலும் எடுக்க மாட்டான். 100 தடவை போன் போட்டாலும் எடுக்க மாட்டான். ஏன் எடுக்க மாட்டானா? எடுத்தா காசு கேட்பான் அப்படின்னு போன் எடுக்க மாட்டான். ரிங்கு போது அதெல்லாம் பெல்ல அடிச்சுக்கே இருக்கேன். ரிங்கு போது பெல்ல அடிச்சுக்கே எடுக்கிறது இல்ல. ஆனா செல்ல பாத்துக்கே இருப்பான். செல்ல பாத்து. ஆமா, போன் போடுறானா எடுத்து அட்டன் பண்ணா காசு கேட்பானே அப்படின்னு சொல்லி போன என்ன செய்வான், தலைவாணிக்கு அடியில வச்சுட்டு அவன் பாட்டில் படுத்துக்கிருவான். நம்மளுக்கு என்ன எங்கிட்ட அடிச்சு இடத்துட்டு போதே நம்ம அடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போது வேணாப்பா. இப்ப காலம் அப்படி இருக்கு. அப்புறம் நீ எதுவுமே தெரியாம திருற நீ காசை வாங்கி கொடுத்துட்டு இன்ன வரைக்கும் இந்த மாதிரி வம்புதும் போல ஒரு நாள் கூட நான் மாட்டினது இல்ல. இந்த விஷயத்துல மாட்டிக்கிட்டேன். இப்ப இந்த சிக்கலை எடுக்கணும்னா என்ன செய்யலாம்? நான் போன் எடுக்க மாட்டேன்றான்ல, அந்த பைய பேரும் தெரியல. ஆனா எனக்கு தெரியும், மூஞ்சி அடையாளம் தெரியுமா? வீடு தெரியாதுல, அவன் ஆள் தெரியுமா? ஆள் தெரியும், அடையாளம் தெரியும். ஆனா நான் 2 பேரு தெரியல. பேரும் தெரியலையா? தெரிஞ்சு ஓச்சு கிணிய மகளம் நல்லா போடுதேன். அதேப்பா, இன்னைக்கு ஊர் பேரு அட்ரஸோட இருக்கவனே காசை வாங்கிட்டு படுத்துக்கிறியான். அப்படியா? நீ ஊர் பேரு தெரியாம இங்க வந்து தோட்டத்துல வந்துகிட்டு ஏழை வேலைண்டா யாரு வருவா? எப்பா, இன்ன வரைக்கும் அந்த பைய பழக்கம் ஒரு 10-15 வருஷமா பழக்கம். சரிப்பா, இன்ன வரைக்கும் காசு கேட்டவாடு இல்ல. ஒரு ஏதோ முட்டு வட்டி செலவுக்குன்னு. சரிப்பா, அவன் கேட்டான், என்கிட்ட வாங்கி கொடு, நான் கடன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டான். சொன்னேன். ஆனா நல்ல மாதிரி பேசிருப்பானே, நல்லவனா தங்கமா பேசினா. இப்ப கடைசியில் நம்மள மாட்ட விட்டு போயிட்டானா? நல்லா மாட்டிக்கிட்டேன்ல. இது தேவையாப்பா? இதுல எது இந்த மாட்டு இருந்து என்னைக்கு நான் வெளியேறது? இது தேவையில்ல. இப்பெல்லாம் மாட்டவே கூடாது. சரியில்லப்பா. அப்படித்தான் மாட்டிக்கிட்டேன் நானு. ஏமாத்திட்டு போயிருக்கான். இப்ப வந்து வாப்பா, வந்து கை மேல காசை வாங்கி போ, உனக்கு எல்லாத்தையுமே கொடுத்து வரும்னு சொன்னா. சரி, தெரியுமா? பேரு தெரியுமா? பேரு தானே தெரியல. என்னப்பா 5 வருஷமா பழக்கம். பேரு தெரியாம போச்சுன்னா நாங்க எங்க? ஆனா மனசுக்குள்ளே இருக்கு. சரி, ஆனா வாய்க்குள்ள வரல. எந்த ஊர்னா சொன்னானா? ஊர் சொல்லல, ஊரும் சொல்லல, பேரும் சொல்லல. ஆனா பழக்கம் போவா வருவீங்க, நல்ல பழக்க வழக்கம், காப்பி வடையில வாங்கி குடிப்பீங்க, வடை திங்க, பழக்க வழக்கத்துல இருந்திருக்கீங்க. ஆமா, ஆனா காசுல மாட்டிக்கிட்டேன். என்ன செய்யறது? ஆனா 3 மாசம் வச்சு கொடுத்துட்டான் அந்த பையன். சரி,
இந்த 3 மாசம் கொடுக்கல. ஆனா இந்த 3 மாசத்துக்கு முன்னால கொடுத்ததுக்கெல்லாம் அவங்க காசு வாங்கினவங்க போனவங்களுக்கு தெரியல. இந்த வரைக்கும் நீ கேட்கவும் இல்ல, கண்டுக்கல. வாங்கி கொடுத்ததோட சரி. நானு இப்ப வட்டி காசு கொடுக்கணும் என்ன சரியா? எனக்கு போன் அடிக்கிறாங்க. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? ஏன்டா இழுச்ச வாயா 3 மாசமா காசை வாங்கிட்டு படுத்துக்கிட்டியே, இப்ப மட்டும் காசு கொடுக்கணும் என்ன கேக்குறியாடா? அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றேன், அந்த கொடுத்துவன் காசு கொடுத்துவேன் உனைய நம்பித்தான் கொடுத்தேன், இப்ப நீ தான் வாங்கி காசுக்கு பொறுப்பு ஏத்துக்கன்றியா. அன்னைக்கு வட்டி கொடுக்குற போக்கல என்கிட்ட கேட்கல. இன்னைக்கு வந்து பொறுப்பு ஏத்துக்கிட்டா நான் எங்க போய் பாக்குறது? பொறுப்பு ஏற்கிறது நான் எங்க போய் நீ வட்டிக்கு வாங்கி கிடைக்கிறது காசு வாங்குறது என்ன செய்யலாம்? ஒரு யோசனை. அதானப்பா அந்த பையன் தெரியுமானுங்கிறத வந்து பார்க்க சொன்னேன். ஏப்பா இந்த ஏரியாவில் நான் தான் இருக்கேன். சரி, எனக்கு தெரியாம எவனும் உள்ள வரமாட்டான். இங்க எனக்கு தெரியாத ஆளும் இல்ல. அப்படியா? ஆனா வேற ஏரியாவுக்காரனாத்தான் இருக்கணும். அப்ப நம்ம ஏரியாக்கார பையன் இல்ல எப்படியோ ஏமாத்தி விட்டாங்க. அப்படியா? நல்லா ஏமாத்திருக்கான். ஏப்பா அந்த பையன் சொன்ன அட்ரஸ் பூராமே கரெக்டா இருக்க. அதானப்பா இங்க அட்ரஸ் சொல்லிட்டு வேற எங்கேயாச்சும் போயிருப்பேன். எப்படின்னா நீ இங்க வந்து 9 சத்தம் போட்டுக்குரு, நான் அங்க ராசா கதை சுத்திரம் அது மாதிரி சுத்தி இருப்பேன். வந்து கத்திக்க நான் அந்த எல்லைக்கு வந்துட்டு சோருக்கு போன் எடுக்கல. இந்த வரைக்கும் போன் எடுத்தான். தெரியலப்பா, இடம் தெரியல. அதனாலதான் நான் அந்த பையன் சொன்னா இன்னத்துக்கு வந்துட்டியா? ஆமாண்டேன். அதனாலதான் நான் என்ன சொல்றேன் தெரியுமா, வாரியா 10 செலவுக்கு வாங்கிட்டு போ, இந்த காசு வாங்கி கொடு, இந்த அவங்கிட்ட வாங்கி கொடு, சோழி இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லி வேட்டி விட்டுறேன். என்ன செய்ய போறோமோ தெரியல. என்னப்பா நீ உலகம் தெரியாத மனுஷனா இருந்திருக்கியாப்பா, என்னப்பா செய்யறது? ஏப்பா அவன் சொன்ன அங்க அடையாளம் பூரா கரெக்டா இருக்கு, எல்லாம் இங்க இருக்குப்பா. அவன் எங்க இருக்கணுமே, ஆனா ஆள் இல்ல. ஆனா நீ தான் அங்க இருக்கு, 10-15 வருஷமா அங்க இருக்கு. நான்தாப்பா இங்கேயே இருக்கேன். எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன், தண்ணி வாய்ச்சல எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். ஆனா அங்க அப்படி போய் அப்ப வரலப்பா. அப்படியா? வரல, நீ மசமா மாட்டிக்கிட்ட. எப்படியாச்சும் சிக்கலை ஒதுக்கணும். இந்த சிக்கலை ஒதுக்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா சொல்லப்பா. நீ ஐடியா என்னப்பா சொல்றது? நாம அவனை போய் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? பேரும் தெரியல, ஊரும் தெரியல. ஆனா வாய்க்குள்ளே இருக்கு பேரு. வாய்க்குள்ளே இருக்கு. வெளியாத்து அதான் நினைச்சு பாரு. அதான் மறந்து நினைச்சு பாருப்பா. ஏப்பா இன்னைக்கு பொழுதுக்குள்ள உச்சி எப்படியாச்சும் சொல்லிடுறேன். எப்படியாச்சும் பேர சொல்லு, அவனை கண்டுபிடிச்சு காசை வாங்கியே விடுவான். சரி, வாங்கி நீ வாங்கினால்கிட்ட ஒப்படைச்சிருவோம். ஏப்பா இந்த வாங்கினா அவன் எப்படி அடிச்சு மல்லு கேட்டு கூட ஏய் என்னமோ செஞ்சு நான் காசை வாங்கி சந்தோஷமா நீ உன் காசை வச்சுக்க அப்படின்ட்டு ஆள விட்டா போதும். சரிப்பா அப்படின்ட்டு நான் கிளம்புறேன், லேட் ஆகிருக்கு. சரி, உன்னை எங்க பாக்கலாம்? ஏப்பா நான் எனக்கு வாப்பா தெரியுவேன். சரி, இந்த கொட்டை இல்லாட்டி அங்க ஊர்கிட்ட இருப்பாங்க. ஆமா, பார்த்து சொல்லிடுவாங்கப்பா, கேட்டாலே சொல்லிடுவாங்க. சரி, எப்ப சொல்லிடுவாங்க. சரி, நீயும் பேரு சொல்ல மாட்டோம்ன்ற இன்னாருன்ற தானப்பா. அப்ப பேர் இல்லையா உனக்கு? ஏப்ப நான் பேர சொல்ல ராசாண்டு இல்லாட்டி முத்துசாமி ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா தானே. ஏன் பேர சொன்ன நான் மாட்டிக்கிறீங்களா? இல்லப்பா, அன்னைக்கு தோட்டத்துல வந்து சொன்னேன், அது இந்த ஊருக்காரன்னு சொல்லிட்டான். அப்ப கண்டுபிடின்னு சொல்லி கடைசியில என்னைய குற்றவாளியா கூடாது. இல்லப்பா, அந்த பேரு ஊருன்னு தெரியாம தானப்பா நான் இன்ன வரைக்கும் காலையில இருந்து போலீஸ் வரைக்கும் அலைஞ்சுக்கிருக்கேன். ரைட்டாப்பா, சரிப்பா, நீ மணிக்கணக்கு நீ நல்ல மனுஷனா இருக்க, ஒன்னும் பிரச்சனை. உன் போன் நம்பர் வாச்சும் கூட. போன் நம்பர்லாம் கொடுக்க முடியாதுப்பா, கடைசியில் நான் மாட்டிக்கிறேன். நான் ஏதாச்சும் ஒரு வேலையில இருப்பேன், போன போடுவேன். ஏப்பா இங்க வா, அந்த காசு வந்து தெரியும், வா கூப்பிடு, பஞ்சாயத்து பண்ணுவேன். அந்த சோழிக்கெல்லாம் நான் இல்ல. நீ என்னமோ முத நல்ல மனுஷன் மாதிரி பேசுன, போன் நம்பர் கூட கொடுக்க மாட்டேன்றியாப்பா. கொடுக்க முடியாதுப்பா, காலங்கள் சரியில்லப்பா. அப்படியா? நான் மாட்டிக்கிறேன். நீங்கிட்ட மணிக்கணக்கில் பேசுவேன், நான் போயிட்டு வரேன். சரி, நீ காலகாலத்துல நீ போய் வீடு சேரு. அப்ப இந்த இடம் இல்ல. இது இல்லப்பா, இந்த இடமே இல்ல, ஆள் இல்ல. அப்போ பணம் கொடுத்து வீணாத்தான் போச்சா? நீ அது ஓன் ஜாமத்துப்பா, அது ஓம்பாடு. அப்படி அந்த போய் சொன்னேன், வந்துட்டு சொன்ன சோருக்கு போன் எடுக்க மாட்டோம்ட்டானே. எனக்கு அவசரமான சோழி. என்னப்பா? ஏப்பா சுட்டு இல்லாம நான் ஊருக்குள்ள போக முடியாதப்பா, என்ன செய்ய போன்னு தெரியல. காசு இல்லாம போனா வீட்டுல கஞ்சி ஊத்த மாட்டாங்க. ஏண்டா பாவி பேல ஊர் பேல காசு வாங்கி கொடுத்துட்டு அது வீடு தேடி வந்து காசு எடுத்துக்கிறியான். இப்படித்தான் பிரச்சனை. நம்ம வாங்கி செலவு பரவாயில்ல, ஊர் பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காடா. காசை வாங்கி கட்டிட்டு வா, அப்பத்தே உனக்கு கஞ்சி.
அப்படித்தான் வீட்டுல இப்ப பிரச்சனை ஆகி போச்சு. அது ஏப்பா எல்லாம் அது தெரியும்ல. ஆனா வீட்டுக்கு தெரியாம நான் வாங்கி கொடுத்து விட்டேன்ல, அதான பிரச்சனை. அதான தப்பு. ஏன் வாங்கி கொடுக்குற? இதே இப்ப சிக்கல்ல வந்து மாட்டிக்கிடுச்சு. சரிப்பா, நீ மணிக்கணக்குல பேசிக்கிருப்ப. நீ ஓன் ஜோலியை பாரு. சரி, எனக்கு குழப்பு கிடக்கு. அப்படியா? போய் பாக்குறேன். ரைட்டா, வரட்டுமா? சரி, உன் போன் நம்பர் அட்ரஸ். ஏன் போனுன்ற ஜோலிலப்பா? எப்ப அந்த அட்ரஸ் தெரியாம தானே இப்ப விடிய நான் ராவிக்கே இருக்கேன். அந்த போனே இல்ல. போனும் பேச தெரியாது. அப்படியா? ஆளை பார்த்தாச்சும் பேசுவேன். நமக்கு பேச தெரியாது. என்னப்பா? சரி, வாங்க. சரி, அந்த பேரை பார்த்தாக்கா நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் பாத்துக்கிறோமாப்பா. சரி, வாரேன். சரி.